இந்த தங்க பாறையை பிரிச்செடுத்த தொழிலாளி பெற்றெடுத்த தவ செல்வங்க நாங்க உட்காந்துக்கிறது. ஒரு ஆளுக்கு 1000 பேர் பவர், 2 பேர் இல்லைனா அவ்வளோ உள்ளத்தில் தைரியம், அவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை, அவ்வளோ ஒரு நேர்மை, அவ்வளோ ஒரு உண்மை, எதுக்குமே அஞ்சாத புலியே அவனோட கொண்டுடுவாங்க. நான் அப்பேற்பட்ட மாவீரன் மத்தியில் நீ வந்திருக்கிறேனா, உன்னுடைய வருகைக்கு நன்றியண்ணா என்று கூறி, தோழர்கள், என் சகோதர சகோதரிகளே, இங்க நான் வரும்போது ஒரு டைலாக், மாதிரி டைலாக் எல்லாம் யாராலையும் அடிக்க முடியாது. அது சிவா பிரதரை விட்ட வேற யாராலையும் ஆகாது. ஸோ இவ்வளோ டேலண்ட், இந்த பேச்சிலே இவ்வளோ டேலண்ட்னா உங்கள் ஃபேக்ட்ரியில் நீங்கள் வேலை செய்யும் போது எவ்வளோ டேலண்ட் ஆகணும். இந்த ஃபேக்ட்ரி நடக்கிறதே உங்களால் தான், உங்களால் தான். நான் ஒன்றும் முகதாசினிக்காகலாம் பேசுறது இல்லை. ஆச்சா, நான் ஃபஸ்ட் அன்னைக்கு வந்தேன், நீங்கள் தர்ணா பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிருந்தோம். வந்திருந்தோம், பிரதரை பார்த்தேன். பார்த்துட்டு ஏன்னா நான் என் ஆதரவு உங்களுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் பார்த்தாக்கா இது அப்படியே வழி எடுத்துன்னு போயினே இருக்குது, பெருசாகின்னு போயினே இருக்குது. நீங்களும் விடுற மாதிரி இல்லை. நானும் வந்து இந்த ரோட்டில் 4 முறை போயிட்டு வந்துன்னுக்கிறேன். திரும்பி பார்த்துன்னு போகிறேன். எப்போ போகிறதுன்னு யோசிச்சுருந்து தான் இன்றைக்கி வந்துட்டேன். ஸோ எனக்கு ஃபேக்ட்ரி உள்ளே நடக்கிற விஷயங்கள்லாம் எனக்கு அவ்வளோ தெரியாது. முனிசிபாலிட்டியா கண்டிப்பாக தெரியும், நீயே சொல்லிட்டேன். பிஜிஎம்எல்லாம் கண்டிப்பாக தெரியும். இல்லை உங்கள் பிஎம்எல் ஃபேக்ட்ரியில் வரி வசூல் பண்ணுமா, கண்டிப்பாக தெரியும். அது நான் பிரசிடெண்ட் ஆகும்போது வரி வசூல் பண்ணேன். அதாவது ஒருத்தருடைய ப்ராப்பர்ட்டி முனிசிபாலிட்டி ஏரியாவில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து முனிசிபாலிட்டிக்கு வரி கட்டணும். இதுதான் வந்து லா. உங்கள் ஃபேக்ட்ரி மேனேஜ்மெண்ட்டு கட்டுறது இல்லைன்னு சொல்லிச்சு. இல்லை நீ கட்டி தான் தீரணும்னு. அப்புறம் உங்கள் ஃபேக்ட்ரிக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு உங்கள் ஃபேக்ட்ரி லாக் பண்ணுறேன்னு. டிஃபென்ஸ் ஃபேக்ட்ரி, அதை லாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிக்கு லெட்டர் கொடுத்தேன். நாளைக்கு மார்னிங் வந்து உங்கள் ஃபேக்ட்ரி நான் மூடுறேன். உடனே உங்கள் மேனேஜ்மெண்ட் வந்துச்சு, இல்லை உங்க என்னக்கு பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எங்கே பேசலாம்? சீஃப் செக்ரட்டரி கிட்ட பேசலான்னு போனேன். அங்கே பேசினேன். அப்போ எல்லோரும் வந்தாங்க. உங்கள் மேனேஜ்மெண்ட்டும் வந்துச்சு, பிஜிஎம்எல் மேனேஜ்மெண்ட்டும் வந்துச்சு. அப்போ அவங்க கேட்டாங்க, ஃபேக்ட்ரியில் எங்கள் ஜூரிஸ்டிக்ஷனில் நாங்களே நாய் பிடிக்கிறோம், நாங்களே குறுங்கு பிடிக்கிறோம், நாங்களே லைட் போட்டுக்கிறோம், நாங்களே ரோட் போட்டுக்கிறோம், நாங்களே குப்பை வாடுறோம், உனக்கு என்னத்துக்கு வரி கட்டுறது அப்படின்னு என்ன கேட்டாங்க. அங்கே நான் பதில் சொன்னேன், வரியில் வந்து விதவிதமான வரிக்குது. ஒன்று, ஒருத்தர் டாக்டர் ஆனான்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கட்டணும். நீ தான் டாக்டர் ஆகிற, நீ தான் கஷ்டப்பட்டு டாக்டர் ஆகிற, அப்பாயின்மெண்ட் போகிற. ஆனால் டாக்டர் சர்டிஃபிகேட் ஆகிட்டு நீ வேலைக்கு போந்த ப்ரொஃபஷனுக்கு நீ வரி கட்டணும். அது வந்து ப்ரொஃபஷனல் டேக்ஸ். இன்கம், உங்களது இன்கம்மு அது அளவுக்கு மீறி அப்படி போகும்போது இன்கம் டேக்ஸ் கட்டணும். தட் இஸ் இன்கம் டேக்ஸ். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் நான் கேட்குறது, முனிசிபாலிட்டி ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உள்ள ஃபேக்ட்ரிக்கு இது, அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு நீ வந்து வரி கட்டணும்னு சொன்னேன். அப்புறமா இல்லை நீ இதெல்லாம் பண்ணுறதில்ல, அதெல்லாம் பண்ணுறதில்ல, அது அப்புறம் ஆனால் வரி கட்டணும் அப்படின்னு சொன்னேன். சக்ஸஸ் ஆனேன். அப்புறமா அவங்க கேட்டாங்க, நான் ஒரு உதாரணம் சொன்னேன். போய் ஒரு கடையில் ஒரு ரொம்ப ஏழை போய் ஒரு கடையில் ஏதோ ஒரு சாக்லேட்டோ ஒரு டூத் ப்ரஷ் வாங்குறாங்க. அவனுக்கு அறியாதே அவன் டேக்ஸ் கட்டுறான். அந்த டேக்ஸுக்கு போய் பதிலுக்கு எனக்கு சாக்லேட் கொடுன்னு கேட்க முடியுமா? அதனால் நீ வரி கட்டு, சாக்லேட் கேட்காதன்னு சீஃப் செக்ரட்டரி அனுபவிச்சார். சரி, நீங்கள் பேசி முடிவு பண்ணிங்கன்னாரு. சரி, எங்கள் ஆஃபீஸர்ஸுங்க பேசினாங்க. வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா முடிவு பண்ணாங்க. இப்போ 5 லட்ச ரூபா முனிசிபாலிட்டிக்கு வந்து சேர்ந்து நிற்குது. கோடிக்கணக்கில் வந்து நிற்குது. பிஜிஎம்எல்லால் கொடுக்க முடியலனாக்கா கடத்தில் போய் நிற்குது. இத்தையும் விடுறதில்ல, அதையும் விடுறதில்ல. ஸோ இந்த மாதிரி லாஜிக் பாயிண்ட்ஸ், டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ், லா பாயிண்ட்ஸ், இதை தான் எனக்கு பேச முடியாது. ஆச்சா, ஒரு காலத்தில் உங்களை மாறிக்கும் போது நான் கூட ஜிந்தாபாத் போட்டு வந்தான், கத்தி கூச்சல் போட்டு வந்தான், ஆர்ப்பாட்டம் பண்ண வந்தான். இப்போ வயசாயிடுச்சு, அதனால வெறும் டெக்னிக்காக தான் பேச முடியுமே தவிர இந்த ஜிந்தாபாத்தெல்லாம் போட முடியாது என்னால். ஆக இந்த மாதிரி விஷயத்துங்களை மாத்திரத்தான் நான் கொஞ்சம் தெளிவாக இருப்பேன். நான் பிஜேபியில் ஃபோர்மேன். எத்தனை பேர் தெரியுதோ தெரியாது எனக்கு.
நான் வந்து 14 வருஷம் பிஜேபியில் ஃபோர்மேன் வேலை செய்தேன். அண்டர் கிரவுண்டில், சர்ஃபேஸில். என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது எல்லாத்துக்கும் மாற்றுறது என்ன. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போனால் சும்மா பண்ணேன் நான். நீங்கள் ஒரு நாள் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறீங்க, நான் 4 நாள் ஆர்ப்பாட்டம் தாங்க ஒத்தியாக இருந்தால் கூட. உடனே இன்னொரு டிபார்ட்மெண்ட் மாற்று, அப்புறம் அங்கேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் மாற்று. இப்படி டிபார்ட்மெண்ட்டாக மாற்றி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எக்ஸ்பர்ட் ஆகிட்டோம். அப்போ எல்லாத்தையும் கற்றுக்கினேன். லேர்ன், யூ வில் பிகம் அ மாஸ்டர். இஃப் யூ டோன்ட் லேர்ன், யூ வில் நெவர் பிகம் அ மாஸ்டர். இவர் ஆங்கிலம் பேசுறதை பார்த்துக்கிறேன், கன்னடா பேசுறதை பார்த்துக்கிறேன். நம்ம ஊரில் கன்னடா இவ்வளோ அழகாக பேசக்கூடியவங்க கூட இருக்கிறாங்களா அப்படின்னு யோசனை பண்ணால் இவர் ப்ரூவ் பண்ணிட்டார். ஆங்கிலம் கூட நல்லா பேசுகிறாரு, பியூட்டிஃபுல்லாக பேசுகிறாரு. எல்லாத்தமாக தான் பேசுவீங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்படிங்கும்போது இப்போ பிஜேஎம்எல் இஷ்யூ வைத்தா, நான் அங்கே வந்து ஜனதா மஸ்தூர் யூனியனுடைய தலைவராக இருந்தேன். அது கதைங்க தெரியாது எனக்கு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஊரில் ஓப்பன் கேஸ்ட் மைன்ஸ் அடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓப்பன் கேஸ்ட் மைன்ஸ் எங்கே அடிப்பேன் அப்படின்னா, நம்ம காலையில் தான் அடிக்க முடியும், வேற எங்கேயும் அடிக்க முடியாது. காரணம் என்னன்னா, காலையில் தான் கோல்டு இருக்குது. மைன்ஸை 1.5 கிலோமீட்டர்ஸ்க்கு டெப்த்தில் போய் கோல்டு எடுத்தாங்க. அப்புறம் ஃபீஸிபிலிட்டி இல்லை, உள்ளே ஏர் எடுத்துன்னு போனோம், வென்டிலேஷன் ப்ராப்ளமு, வாட்டர் ப்ராப்ளமு, இதனால் வந்து அதுக்கு மேலே போக முடியாதுன்னு ஸ்டாப் பண்ணிட்டோம். வேறு ரீசன் கோல்டு கம்மியாகிடுச்சு, ஜாஸ்தி ஆகுது, ரெண்டாவது விஷயம். தி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி, சேல்ஸ் வந்து கம்மி. உங்கள் ஃபேக்ட்ரியில் தி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் வெரி லெஸ், பட் சேல்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அதனால் உங்கள் ஃபேக்ட்ரிக்கு வந்து மெடல் குத்துற நிலைமைக்கு வந்துட்டுக்குது உங்களால். அந்த மாதிரி வந்து உங்கள் ஃபேக்ட்ரி பிஜேபியில் அந்த மாதிரி ஆச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னாக்கா, இதுக்கு போராடினேன். ஒரு சிலர் வந்திருப்பாங்க, இதில் வந்திருக்க மாட்டாங்க. அப்புறம் அந்த போராட்டத்தில் வந்து ஒரு கட்டம் வந்துச்சு. கட்டம் வந்தால் கேஹெச் முனையப்பா கிட்ட போக வேண்டியதாக இருந்துச்சு. நான் ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த அஃபிஷியல்ஸ் கிட்ட பேசுறது மாற்றதா சொல்கிறேன், வேறு எனக்கு தெரியாது. அப்போ கேஹெச் முனையப்பாட்ட போனேன், ஓப்பன் கேஸ்ட் மைன்ஸ் நிறுத்து அப்படின்னு. அவர் தலையில் மைன்ஸ் நடத்தணும், மைன்ஸ் எப்படி நடத்துவேன், அண்டர் கிரவுண்ட் போக முடியாது. இப்போ பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு நம்மலாம் இன்னும் கொஞ்சம் 10-20 வருஷத்துக்கு முன்னே ஏர் பிளாஸ்ட் ஆனால் டமால்னு சத்தம் கேட்கும் இல்லையா? இப்போ கூட ஏர் பிளாஸ்ட் ஆகுது. ஏன்? எஸ், வேறு எந்த தெரியுது டெக்னிக் உங்கள்கிட்ட போய் நான் பேசிக்கிறேன். உனக்கு தெரியாத மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி உனக்கு சொல்லுங்கிறேன். இது என்ன கதையாகுது பாரு. இப்படி தான் எல்லாரையும் பண்ணுறது. இருக்கட்டும், அட்லீஸ்ட்டு எனக்கு ரிப்ளை கொடுத்த பாரு, சந்தோஷம். இப்போ அதே ஏர் பிளாஸ்ட் ஆகுறது என்னன்னாக்கா, ஒரு பெரிய பாறை இருக்கும், அந்த சந்தில் காற்று போயிடும், அது ஹீட் ஆகி அந்த காற்று வெளியே வர நினைக்கும். இப்போ ஜெல்லிட்டின் வைக்கிறோம், இவ்வளோ பேர் ஜெல்லிட்டின், அந்த ஜெல்லிட்டினை கொளுத்திருந்தோம் 1 lakh வால்யூம் வந்து ரைஸ் ஆகுது. அப்போ தான் பாறை வெடிக்கும், புகையில் போய் வச்சிடுமா, அப்படி சிஸ்டம் பண்ணிக்கிறான். அந்த மாதிரி ஏர் பிளாஸ்ட் ஆகும்போது அந்த ஓரத்தில் காற்று போய் வெளியே வர முடியாதுன்னு நினைக்கும் போது அது வந்து பிளாஸ்ட் ஆகிடும். இப்போ தண்ணிக்கிறதுனால சதம் கேட்கறது இல்லை. அப்போ அங்கே போய் எடுக்க முடியுமா? அதை நான் இன்னும் கேஸ் பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன். இல்லை என்னை வந்து மைன்ஸ் நடத்தினா இவ்வளோ இதுக்கு மைன்ஸு, நீ சொல்கிற மைன்ஸ் வேறு, சிட்டிக்கு உள்ளே விட்டு நீ எங்கே நடத்திக்க, எங்களுக்கு என்ன இருக்குது, விசா நேரத்தில் நேர்த்திக்கோ, உணர் இடத்துல நேர்த்திக்கோ. ஆனால் இங்கே பண்ணோன்னா, இங்கே வந்து அந்த காலத்தில் வந்து காலனிக்குதுன்றதுனால மேலே கோல்டு எடுக்கிறது விட்டான். 1000 ஃபீட்டுக்கு உள்ள இப்போ நீ உட்காந்துக்கிற 1000 அடிக்கு உள்ளத்தான் கோல்டு எடுத்தானே தவிர 1000 அடிக்கு மேலே எடுக்கல. அப்போது இன்னும் கூட வந்து நீங்கள் உட்காந்துக்கிறது தங்கத்து மேலே தான். ரயில்வே ட்ராக் கிட்ட அதிகமாக்குது கோல்டு, இந்த ஆஃபீஸர்ஸ் காலனிஸ் கிட்ட அதிகமாக்குது கோல்டு. இது மாதிரி எங்கெங்கெல்லாம் உயர் அதிகாரி இருந்தாங்களோ அங்கே வந்து கீழே அதிகமாகுது. இந்த ரயில்வே ட்ராக்கு இன்னொன்று ரோடு இங்கெல்லாம் வந்து அங்கே கூட வந்து அதிகமாகுது. மற்ற இடத்துல வந்து 2 ரீஃப் போகுது. கேஜிஎஃப்ல 2 ரீஃப், மாரியப்பத்துலேருந்து கோரமண்டல் வரலாம். இந்த 2 ரீஃபில் கோல்டு இருக்குது, இதை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களுக்கு யோசனை. அப்போ அந்த நிக்ஸ்பென்சர் யாரோ வந்தார், என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு இந்த வின்சென்ட் பண்ணாரில் ஒரு மீட்டிங்கு, இவங்கெல்லாம் வந்திருந்தாருங்க. அப்போ யஸ்வந்த், நம்ம யஸ்வந்த்னு ஒருத்தருக்கிறார், அவர் இவங்கெல்லாம் சேர்ந்து என்னை கூட்டின்னு போய் விட்டாங்க.
அப்போ அவர் கேட்டார், சரி உன்னால தான் வந்து இது நின்றுக்குது, நீ தான் போராட்டம் பண்ணுற, இதை மக்கள் பிரச்சனையாக பண்ணிட்ட. பிரதிநிதித்துவ பிரச்சனை இல்லை, எம்பி எம்எல்ஏ பேசுகிற பிரச்சனை இல்லை, நீ மக்கள் பிரச்சனையாக பண்ணிட்ட. அதனால் இந்த மக்கள் பிரச்சனையை வந்து நீ சீரியஸாக பண்ணிட்டதுனால இது வந்து கொடுக்க முடியாதுன்னு அவங்களுக்கு சொன்னான். அதுக்கு இவனுக்கு கேட்டானுங்க, நீ விட்டு கொடுத்துட்டீன்னா உனக்கு எவ்வளோ உனக்கு கேளு. நான் இது சத்தியம், நான் பொய்யெல்லாம் பேசுறதில்லை, எனக்கு காசும் தேவையில்லை. நான் சொன்னேன், சரி இப்போ அக்ரிமெண்ட் போட்டுடுறேன், இவ்வளோ காசு கொடுன்னு கேட்டுடுறேன், நீ எப்போ கொடுப்ப? நாளைக்குள்ளே நான் செத்துட்டேன்னா என்ன அந்த காசு? என் ஊரை சாவடிச்சு எல்லாரையும் சாவடிச்சு நானும் செத்து இது தேவை எனக்கு, நான் விடுறதில்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறமா அதனால தான் அந்த ஓப்பன் காஸ்ட் மைன்ஸ் வந்து ஸ்டாப் ஆச்சு. அப்புறம் கேஎஸ் மீனா பாட்டு போனால் அவர் இதே பாட்டு பாடினார். நான் அவருக்கு சொன்னேன், சார் ஒரு வேலை பண்ணேன், இதெல்லாம் விட்டுரு, சனட் மண்ணுக்குது, அந்த சனட் மண் எடு, 25,000 கோடி கோல்டுக்குது. இதை நான் பிக்சர் ரோட்டில் ஸ்க்ரீன் போட்டு காமிச்சேன். ஏன்னா பார்த்தீங்களா, நிறைய பேர் பார்த்தீங்க, ஸ்க்ரீன் போட்டு 25,000 கோடி மதிப்புள்ள கோல்டு இது உள்ளக்குது, இதை நீ எடுத்து 1,00,000 பேருக்கு வேலை கொடு, நீ ஐடி பார்க் பண்ணு, டெக் பார்க் பண்ணு, இல்லை மெடிசன் பார்க் பண்ணு, நீ என்னென்ன பார்க்குது எல்லாத்தையும் போட்டு 1,00,000 பேருக்கு வேலை கொடு. நான் பேசினேன், அதை எடுத்து முயற்சி செய்தேன். அப்போ கவர்மெண்ட் நான் ஒரு லெட்டர் எழுதினேன். என்ன லெட்டர் எழுதினேன்னா, கவர்மெண்ட் உங்களுக்கு புரியல, நீங்கள் வந்து குழந்தைங்கள ஆட்டிக்கிறீங்க, உங்கள் பாஷையில் பேசிட்டோமான்னு லெட்டர் எழுதினேன். அப்புறம் நான் எழுதினேன், பாபா பிளாக் ஷீப் ஹேவ் யூ எனி உல் அப்படின்னு ஒரு கொஸ்டின். அந்த உல் இது சொல்லுது, எஸ் சார் 3 bags full, 1 for my master, 1 for my dame, 1 for the little boy who cries on the lane. அப்போ நான் சொன்னேன், 25,000 கோடிக்குது, மேக் இட் 3 parts, யூ ஆர் தி ஓனர், நீ தான் வந்து ஓனரு மாஸ்டர், நீ ஒரு பாகம் எடுத்துக்கோ. ஒன்று நீ யாரை நேசிக்கிற? ஸ்டேட் கவர்மெண்ட்டு, நீ நேசிக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பார்ட் கொடுத்துரு, நாங்கள் அழுறோமே வீதியில் அழுதுன்னுக்குறோமே, எங்களுக்கு ஒரு பாட்டு கொடுத்து எங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொன்னேன். இதை நான் போகும்போது எனக்கு சொல்லி காமிச்சானுங்க, இப்படி ஒரு யோசனை உனக்கு இதான. இந்த யோசனை எங்கேருந்து வருது? உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு தான். எவ்ரிதிங் லேர்ன், எவ்ரிதிங் டீச். ஐ எம் லேர்னிங் ஸ்டில், கற்றுக்கினா தான் இருக்கிறேன். அப்போ முனியாப்பாக்கு சொன்னதும், ದಾಸ ಅವರೇ ಆ ಥರ ಅದೆಲ್ಲ ಇಲ್ಲ, ನೀವೇನು ನೀವು ಈ ಥರ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರ. ನಾವು ಒಂದು ಕೆಲಸ ಮಾಡಿ, ಕಾಲ್ ದಿ ಸೆಕ್ರೆಟ್ರಿ ಬಂದು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ರೆ ನೀವೇನು ಹೇಳಿದ್ರು ಕೇಳ್ತೀನಿ, ಹೌದು ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ರೆ ನಾನು ಹೇಳೋದು ನೀ ಕೇಳಬೇಕು. ಇದಕ್ಕೆ ಜಯಪಾಲ್ ವಿಟ್ನೆಸ್ஸு, அப்புறமா வந்து மதுளமுத்து விட்னஸ்ஸு, இந்த ரமேஷ் ஜெயின் விட்னஸ், இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அப்போது கூப்பிட்டார் செக்ரெட்டரி ஆமாண்ணா கூட, இப்போ நீங்கள் கூட தண்ணியில் இருந்தங்கிறீங்க, அட்லீஸ்ட் தண்ணிக்கு நான் இருந்ததுன்னா பண்ணோம் இல்லையா. சரின்னு சொல்லிட்டு செக்ரெட்டரி சொல்லிட்டா, இவர் சொல்கிறது உண்மை. என்ன பண்ண உனக்கு என்ன லெட்டர் எடுப்பிட்டு போதானே, லெட்டர் போய் டைப் பண்ண, நோ ஓப்பன் காஸ்ட் மைன்ஸ், 8,000 பேருக்கு வீடு கொடு, 2 தான் ஏன் ஃபார்முலா, மீதி என்ன பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது 2 டைப் பண்ணி எடுத்துன்னு வந்தேன். செக்ரெட்டரி மீட்டிங் அப்போ நம்ம திவாகர் வர்றாரு. திவாகர் ஷூட் போட்டுன்னு வந்து நிற்கிறாரு. நான் சொல்லிட்டேன் இவனை மிஸ்கைட் பண்ணுறாங்கன்னு. அப்போ திவாகரை தோத்துட்டார். அதன் பிறகு அவர்கிட்ட ரச்சை இல்லை. அப்படியே அந்த லெட்டர் கொடுத்த பிறகு நம்ம போய்ட்டு செக்ரெட்டரி கிட்ட பேசினோம். மினிஸ்டர் வந்தார். அப்போ மினிஸ்டர்கிட்ட இந்த பேச சொல்லும் போது ஓப்பன் காஸ்ட் மைன்ஸை நின்றுச்சு. இப்போ இந்த சைன் அவுட் பண்ண விஷயம் இன்னைக்கு எல்லாம் வந்து அதில் கோல்டுக்குது ஆக்ஷனுக்குங்கிறாங்க, கன்மன் போட்டு வச்சுட்டுக்கிறான். இப்போ நம்மளாம் போக முடியாதா? முடியாது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, டெக்னிக்கலாக லீகலாக எதுக்கு இதோ அதை நம்ம எடுத்துன்னு போனோம்னா 100% சக்ஸஸ் ஆகும். சரி போட்டோம், இது வேறு விஷயம். மைண்ட்ஸு இன்னொன்று. இப்போ உங்கள் கதைக்கு வரேன். உங்களது நான் டெய்லி பார்த்துன்னுக்கிறேன். ஆனால் கேஜிஎஃப்ல இவ்வளோ சப்போர்ட்டை வாங்கினது இது வரணும். எந்த கிளேடி
இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் டெய்லி வந்து உட்காந்துங்கன்னா என்ன சொல்லுவாங்களோ, அதனால் ஒரு நாளைக்கு போகலான்னு நினச்சி இன்றைக்கி வந்தேன். இப்போ உங்கள் பிரச்சனையில் நான் கோஆப்ரேட் பண்ணுறேன். என்னை யாரும் வந்து டெக்னிக்கலாக கன்சல்ட்டும் பண்ணல. நானும் வந்து அமைதியாக வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துனுக்கேன். இப்போது உங்கள் பிரச்சனைக்கு வரும்போது உங்களுக்கு 2 ஃபார்முலா. நான் தெரிஞ்சுக்கிறது ஒன்று வந்து எவ்வளோ வேலை செய்கிறோமோ அதுக்கு கூலி. இதுதான் வந்து உங்கள் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஆச்சா, பே ஃபார் ஒர்க்கு, ஒர்க் ஃபார் பே. இது ஒர்க் ஃபார் பேனாக்கா கொலத்த வேலை செய்கிறது இல்லை. நீ என்ன வேலை செய்கிற அதே வேலையை யார் எம்ப்ளாயி செய்கிறானோ அந்த பேமெண்ட்டை உனக்கு கொடுக்கணும். இது சட்டம். இட் இஸ் லா. இது பெக்கிங் இல்லை, கெஞ்சுறது இல்லை, பிச்சை கேட்கறது இல்லை. இட் இஸ் லா. இது மேலே நீங்கள் பண்ணிருக்கிறீங்க. இந்த போராட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லைனாக்கா இந்த தங்கவேலு அங்கே வந்திருக்காரு. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது பர்மனன்ட் பண்ணோம் அப்படின்றது. இந்த பர்மனன்ட் பண்ணுற விஷயத்தில் இது வந்து பார்லிமெண்ட் இஷ்யூ. பண்ணாக்கா என்டையர் இந்தியாவுக்கு பண்ணோம். இல்லைனாக்கா இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. இது எம்பி தான் பண்ண முடியும். இது எம்பி தான் பண்ண முடியும். அவங்க கவர்மெண்ட்டுக்கு இது கொண்டு போய் பேசிட்டு பர்மனெண்ட் விஷயத்தை அவங்க பண்ணோம். இந்த வேலைக்கு ஏற்ற ஊதியங்க அதை வந்து நீங்களே பண்ணிக்கலாம். இருக்கிறாரு லாயரு, அவருக்கு தெரியாத டெக்னிக்கல் பாயிண்ட் நம்மளுக்கு இல்லை, அவர் பண்ணுவார். அப்படி எதனா தேவைப்பட்டால் நான் வந்து உங்கள் கூட நான் ஒத்துழைக்கிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். எப்போ பாரு யாருன்னா சொல்கிறது அந்த கேஜப்பில் ஒற்றுமை இல்லை, இவங்க ஒற்றுமை இல்லை, ஒற்றுமை இதோ இது ஒற்றுமை இல்லையா சொல்ல சிவானா, இது ஒற்றுமை இல்லை. இதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன், இதை நான் பாராட்டுறேன், இதை நான் வாழ்த்துறேன், இதை நான் வரவேற்கிறேன். உங்கள் கூட நான் எப்பவுமே இருக்குன்றதை சொல்லி நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தைங்க இல்லை என்கிட்ட வந்தீங்கன்னா இல்லை என்னை கூப்பிட்டா நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. கூப்பிடுவே இல்லைன்னு சொல்றாரு அண்ணன். கூப்பிடலாம் கூட என் பிள்ளைங்க பந்தல் இருக்கும்போது என்ன யாரா கூப்பிடணும்னு வந்துக்கிறாரு பாரு. இது ரத்தம், இதுதான் உண்மையான ரத்தம் நம்ம மேல இருக்கக்கூடிய. ஓகே ஓகே ஓகே. எனவே அன்பிற்குரிய என் தோழமை தோழாளர் தோழர்களே, என் அன்பு தாய்களே, என் அன்புடன் பிறப்பு சகோதரிகளே, நம்மெல்லாம் ஒரு தாய் பிள்ளைங்க தான். நம்மளுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்மளுக்கு மொழி முக்கியம் இல்லை, நம்மளுக்கு ஜாதி முக்கியம் இல்லை, நம்மளுக்கு இந்த மண்ணு முக்கியம். ஏன் இந்த மண்ணு முக்கியம்னு சொன்னா, அண்ணன் சொன்ன மாதிரி இன்னைக்கு தங்க சுரங்கத்தை எழுந்து தங்க சுரங்கம் பெற்றெடுத்த பிள்ளைங்க நாங்க தவிச்சு நிற்கிறோம். இந்த பெம்மல் எங்களுடைய சொத்து, இது நம்முடைய சொத்து. நம்மளுக்கு ஊடு கட்டணும்னே உள்ளனா எப்படி, ஏறு ஓட்டுறவனுக்கு சோறு இல்லைன்னா இந்த நாட்டில் எப்படி, பட்டு துணி நெய்றவனுக்கு கட்டிக்கிறதுக்கு கோமணம் இல்லைனர்களே, நீங்க சிந்திக்கணும். நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு என்ன நிலையில நம்ம 12 நாட்களாக போராடின்னு இருக்கிறோம். நம்ம என்ன பேச தெரியலையா, இல்ல நம்மளுக்கு பழக தெரியலையா, நம்மளுக்கு என்ன உழைக்க தெரியலையா, இல்ல இந்த பெம்மலுக்கு உற்பத்தி கொடுக்கலையா, சோறு போடாதவனுங்களா, இல்ல அண்ணன் தம்பிங்களை பார்க்காதவனுங்களா? எங்க அண்ணன் சொல்ற மாதிரி குடும்பம்னா என்ன இந்த ஏரியால வாழ்ந்து காட்டுற எங்க அண்ணன் தாஸ் சின்சவரி அண்ணன் இங்க வந்து இருக்கிறாரு. முன்னாள் முனிசிபல் பிரசிடென்ட், யாருக்குமே தெரியாத கையில குத்துட்டு போறாரு. எப்படி இது பாரு, தர்மம் பண்றது, ஒரு உதவி பண்றது. இந்த பிள்ளைங்க பசியாடு இருக்குது, இந்த பிள்ளைங்களுக்கு எதனா ஒரு வேலை நம்ம கையால சாப்பிடணும்னு நினைக்கும் போது 5000 அண்ணன் சொல்லுவே இல்லை, கையில கொடுக்கும் போது பிடிக்கும் போதே கண்டுபிடிச்சா இது 5000 இதுல என்ன. எனவே என்னுடைய தோழர்களே, அண்ணனுக்கு மீண்டும் ஒரு முறை நம்முடைய ஆதரவை, நம்முடைய அன்பை ஏற்று வந்த எங்கள் அண்ணனுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய நன்றி கடந்த வணக்கத்தை நான் பெர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டியின் சார்பாக ஒட்டுமொத்த தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து கரகோஷம் செய்து நம்முடைய அண்ணனுக்கு அன்பை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி.